ஏன் வந்து தொழில் முனைவு நம்ம சுயமாக வந்து ஒரு தொழிலை வந்து தொடங்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிக்கிறது இல்லை. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை வந்து நீங்கள் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு தொடர்பு புள்ளி வந்து உங்களுக்கு பிடிபடும். நம்ம விரும்புகிறோமோ இல்லையோ, நம்ம என்ன ஃபிலாசபி பேசினாலும் நம்மளுடைய இதெல்லாம் மீறி, நம்மளுடைய சித்தாந்தங்கள்லாம் மீறி, அல்லது நம்மளுடைய சுய சிந்தனைகள்லாம் மீறி உலகம் எங்கே போயிட்டுருக்குன்னா அறிவுசார் பொருளாதாரத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ அந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் இதே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 100 பேர் 6 மாதம் பார்த்து பண்ணக்கூடிய ப்ராஜெக்டை 2 பேர் 2 வாரத்தில் பண்ணிட முடியும்னு சொல்கிறாங்க. கல்லூரி மாணவர்களுக்கான கோடைக்கால பயிலரங்கத்தின் 8வது நாள் 21ஆம் நூற்றாண்டில் இளைஞர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ற தலைப்பில் பல்வேறு அமர்வுகளை மேற்கொண்டிருக்கிறோம். 3வது அமர்வாக மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற தலைப்பில் பேச தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கத்தின் தலைமைச் செயல் அதிகாரி திரு சிவராஜா ராமநாதன் நம்முடன் இருக்கிறார். அவரை சிறப்பாக வரவேற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற தலைப்பில் ஒரு சிறப்பான உரை வழங்க ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். வணக்கம். சாப்பிட்ட உடனே கொஞ்சம் வந்து உட்கார்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் நாள் முழுதும் நிறைய சொற்பொழிவுகளை, பேச்சாளர்களை கேட்குறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா நம்ம ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு மனிதனுக்கு வந்து இது ஆணோ பெண்ணோ ஒரு விஷயத்தை நம்ம கேட்டு உள்வாங்கிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான அந்த டைம் பீரியட் வந்து 20 நிமிஷம் தான் சொல்கிறாங்க. அதாவது 20 நிமிஷத்துக்கு மேலே தொடர்ந்து வந்து நாம் ஒரு விஷயத்தை கேட்டு உள்வாங்கி அதை நம்ம வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிறது வந்து ஒரு மனித உடல் மன அமைப்போடைய ஒரு லிமிட்டேஷன். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு நாள் முழுவதும் பல்வேறு விஷயங்களை கேட்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இருந்தாலும் வந்து நாம் இந்த மாதிரியான நிகழ்வுகளில் ஒரு தொடர்ந்து ஒரு ஒருங்கிணைப்பு பண்ணும்போது அது ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் ஒரு ப்ரோக்ராம்னு வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி தொடர் நிகழ்வுகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் மனசை அலர்ட் பண்ணி, ஏன்னா ஏன் அலர்ட் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ரொம்ப 1.5 மணி நேரம் பேச போகிறதில்ல. நான் ஒரு அரை மணி நேரம் தான் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய கலீக் அவங்க வெங்கடேஸ்வரி வந்து ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் மாதிரி உங்கள்கிட்ட பண்ணுவாங்க. இது வந்து ஒரு நீங்கள் இன்னைக்கு இன்னொரு 2 இது கேட்டிருப்பீங்க. எனக்கு அப்புறமும் இன்னொரு செஷன் இருக்கும். இதுக்கு முன்னாடியும் ஏதாவது அட்டென்ட் பண்ணியிருக்கலாம். நாங்கள் சொல்கிறது வந்து ஒரு ஜென்ரலான விஷயம் இல்லை. இது வந்து எப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அல்லது ஒரு சிலருக்கு மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போ இங்கே வந்து ஒரு 60 பேர் 70 பேர் அல்லது 100 பேர் இருக்கிறீங்கன்னு வச்சிட்டிங்கன்னா, நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அல்லது எனக்கு அப்புறம் இன்றைக்கி பேசக்கூடிய இந்த சப்ஜெக்ட் இது பொதுவாக வந்து ஒரு புத்தாக்கம், புத்தொழில், அல்லது அதை இன்னும் சிம்பிளாக இங்கிலீஷில் புரிகிற மாதிரி சொல்லணும்னா இனோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப், ஒரு தொழில் முனைவு, இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு தொழில் முனைவை வந்து ஏன் இளைஞர்கள் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விஷயந்தான். அப்படிங்கும்போது நம்ம ஒரு கல்லூரி முடிச்சுட்டு, பள்ளி முடிச்சுட்டு கல்லூரி போகிறோம். கல்லூரி முடிச்சுட்டு எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். சரிங்களா? அதுதான் நம்மளுடைய ஒரு பேசிக்கான ஒரு ஃப்ளோ. இந்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து நம்ம நகர்ந்து செல்வதற்குண்டான அந்த ஃப்ளோ வந்து அப்படி தான் இருக்கும். அப்போது இந்த ஒரு சூழலில் வந்து நாம் வந்து ஒரு தொழில் முனைவை வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்க முடியுமா? இப்போ வந்து நீங்கள் ஒரு லெக்சரர் வேலைக்கு போங்க, டாக்டருக்கு போங்க, அல்லது என்ஜினியராக போங்க, அல்லது சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமராக போங்க, அல்லது ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போங்க, ஏதாவது ஒரு ட்ரை பண்ணி ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம். இதில் வந்து நாம் ஏன் வந்து தொழில் முனைவு, நம்ம சுயமாக வந்து ஒரு தொழிலை வந்து தொடங்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிக்கிறது இல்லை. அதை வந்து நாம் ஏன் தொடங்கணும், அந்த மாதிரி நம்ம ஏன் ஒரு தொழில் முனைவர் ஆகணும், அதுக்கு வந்து நமக்கு என்ன தகுதிகள் வேணும் அப்படின்னு ஒரு சில சின்ன விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இப்போ முதல்ல வந்து நம்ம இன்றைக்கி தலைப்பே வந்து மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்கிறோம். ஸோ இதை ஒரு லேசாக உங்களுக்கு ஒரு கோடிட்டு காட்டிட்டு
ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஒரு கெஸ்ட் லெக்சர் மாதிரி, ஒரு வகுப்பு மாதிரி இருக்காது, சரிங்களா? ஒரு சில அனுபவ பாடங்கள், அல்லது வந்து இப்படி பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும், உங்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை, அதாவது தொழில் முனைவராக தேவையான வாய்ப்பை வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே மாற்றிக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய பர்சனாலிட்டி அதுக்கு வந்து தகுதியாக இருக்கா அப்படின்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். எல்லாராலும் தொழில் முனைவராக முடியாது, தேவையும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த மாற்றம் ஒன்றே மாறாது அப்படின்னா, நம்ம மனித குலம் தோன்றிய நாளிலிருந்து என்றைக்கு வந்து குரங்கிலிருந்து மனிதன் வந்தானோ அன்னையிலிருந்து பல்வேறு மாற்றங்கள் பல்வேறு காலகட்டங்களில் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இந்த மாற்றங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ பொதுவாக நீங்கள் வந்து எத்தனை பேருக்கு வரலாற்றில் இன்ட்ரெஸ்ட் உண்டு? ஹிஸ்ட்ரியில் எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு? குட். ஸோ ஹிஸ்ட்ரி வந்து பொதுவாக நம்மளுடைய பாடத்திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது போர் நடந்தது, எந்த ஆண்டு எந்த மன்னன் எந்த இடத்தை கைப்பற்றினான் அப்படின்னு ஒரு மாதிரி அது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இதுவாக போகும். அதனால் நிறைய பேருக்கு அந்த ஹிஸ்ட்ரியும் பிடிக்கிறதில்ல. ஆனால் ஹிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆர்வமுள்ள ஒரு விஷயம். அதை வந்து படிக்கிற விதத்தில் படித்தா எனக்கு வந்து ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட். ஸோ ஹிஸ்ட்ரியை நம்ம எப்படி பார்க்கணும்னா, கடந்த கால நிகழ்வுகளை அல்லது கடந்த கால என்ன சொல்கிறது, புள்ளி விவரங்களை படிக்கக்கூடிய ஒரு பாடம் அப்படின்னு எடுத்துக்க தேவையில்லை. மாற்றங்களை அறிந்து கொள்ளவும், மாற்றங்களினால் ஏற்பட்ட விளைவுகளை புரிந்து கொள்ளவும், அதற்கு ஏற்ப நம்ம எப்படி தகவமைத்து கொள்வது அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்வதற்குமான ஒரு வாழ்க்கை பாடமாக ஹிஸ்ட்ரி எடுத்துக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு, எப்படியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட துறையில் சில பல மாற்றங்கள் நடந்து வந்திருக்கு, மனிதன் எப்படியெல்லாம் தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய பழக்க வழக்கங்களை, தன்னுடைய கல்வியை எப்படி வந்து மாற்றிக்கிட்டே வந்திருக்கான், சூழல் எப்படி வந்து அதுக்கு வந்து ஒரு காரணமாக இருந்திருக்கு, இது எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பாடமாக வந்து ஹிஸ்ட்ரி வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ கடந்த காலங்களில் எப்படி இந்த மாற்றங்கள் வந்தது, அது என்ன விதமான தாக்கங்களை ஏற்படுத்தியது, நிகழ்காலத்தில் என்ன விதமான மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அது எப்படி நமக்குள்ள ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, வரும் காலத்தில் எப்படியான மாற்றங்கள் வரலாம், அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப நம்ம எப்படி தகவமைத்து கொள்வது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கும்போது, இப்போ இந்த கான்டெக்ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை வந்து நீங்கள் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு தொடர்பு புள்ளி வந்து உங்களுக்கு பிடிபடும். ஸோ நாம் எப்படி இருந்து வந்திருக்கிறோம், நாம் இப்போ எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்க போகிறோம், புற சூழல் எப்படி இருக்குது, அகசூழல் எப்படி இருக்குது, ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். அகசூழல்ங்கிறது நீங்கள் எப்படி உங்களை பற்றி, உங்களுடைய எதிர்கால திட்டங்களை பற்றி, உங்களுடைய வாழ்வு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி, உங்களுடைய திறன்களை பற்றி நீங்கள் சிந்திக்கிற, முடிவெடுக்கிற, அல்லது ஒரு தன்னம்பிக்கையை உள்வாங்கிற ஒரு விஷயம் உங்களுடைய அகச்சூழல். புறச்சூழல்ங்கிறது நீங்கள் என்ன வேணாலும் திங்க் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு இவ்வளவு ஒரு 50 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னா, அந்த 50 லட்ச ரூபா வந்து உங்களுக்கு கிடைக்குமா? அது வந்து உங்கள் கையில் இல்லை, உங்கள் பேரண்ட்ஸ்டையும் இல்லை. அப்போ வெளியில் வந்து அதை வந்து நம்ம ரைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அல்லது வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஐடியா வச்சுருக்கிறீங்க, அந்த ஐடியாவில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஏதோ தெரியும், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டோம்னா அது வந்து நிறைய பேர் வாங்குவாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நிறைய நம்ம பார்க்குறோம், இன்றைக்கி ஓலா, ஊபர்னு பார்க்குறீங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு ஆப்பில் போட்டிங்கன்னா ஒரு டாக்ஸியோ ஆட்டோவோ வருது, ரேப்பிடோவில் பைக் வருது, ஸ்விக்கி ஜொமேட்டோவில் சாப்பாடு வருது. இதெல்லாம் ஒரு சின்ன ஐடியாஸ் தான். கடைசியில் பார்த்திங்கன்னா அது ஒரு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ், அல்லது வந்து ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோ எடுத்துட்டிங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ். லாஜிஸ்டிக்ஸ்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பொருளை கொண்டு போகுது. அதை டெக்னாலஜியோட கிளப் பண்ணி கொண்டு போகும்போது அது ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பாக வருது. ஸோ அது கோடிக்கணக்கான ரூபாய்கள் வந்து அந்த நிறுவனங்களில் உங்களுக்கு வந்து புழங்குது. அப்போ இது எல்லாமே சாதாரண ஐடியாஸ் தான். இந்த மாதிரி ஐடியாஸ் வந்ததுன்னா இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படிலாம் கேட்குறதுக்கு வந்து நமக்கு யாராவது இருக்கிறாங்களா? மாதிரி பணம் தேவைப்பட்டால் அந்த பணம் வந்து நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா? அல்லது ஏதோ பேங்க்ஸ்லையோ அல்லது வந்து வெஞ்சர் கேபிட்டல்னு சொல்லக்கூடிய ப்ரைவேட் இது மாதிரி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் முதலீடு செய்கிறவங்களுக்கு தானே இவங்களை எப்படி நம்ம கனெக்ட் பண்ண முடியும்? அப்புறம் எப்படி மார்க்கெட் பண்ண முடியும்? மிக முக்கியமாக நம்மளுடைய அந்த பிஸ்னஸை வந்து எப்படி வடிவமைக்க முடியும்? பிஸ்னஸ் மாடல்னு சொல்லுவோம். அந்த பிஸ்னஸ் மாடலை எப்படி வடிவமைக்க முடியும்? இந்த மாதிரியெல்லாம் நமக்கு வெளியில் வந்து புற சூழல் இருக்கா? நம்ம சொந்தக்காரங்க யாராவது அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்களா? அல்லது நம்ம படிக்கிற காலேஜஸில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு
ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் செல் மாதிரி இருக்குது. அங்கே போனால் வந்து என்னுடைய ஐடியாவை ஷேர் பண்ணால் அதை பற்றி மேலும் உங்களுக்கு விவரங்களை சொல்கிறதுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆட்கள் இருக்கிறாங்களா, எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்களா, இந்த மாதிரி எல்லாம் வந்து நாம் ஒரு தேடல் நம்ம இருக்கணும். ஸோ இப்போ இந்த விஷயங்களை வந்து நீங்கள் ஒரு விஷயமாக ஒரு தளத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாற்றம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சாதாரணமாக நடந்தால் அது ஒரு மாற்றம், அது ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா நம்மளுடைய வாழ்க்கையே புரட்டி போடுது அப்படின்னா அது வந்து ஒரு புரட்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு 3 மிகப்பெரிய புரட்சிகளை வரலாற்றில் சொல்கிறாங்க. ஒன்று வந்து காக்னிட்டிவ் ரெவல்யூஷன், அதாவது மனிதன் குரங்கிலிருந்து மனிதனாக மாறும்போது அவனுக்கு என்ன அந்த மிகப்பெரிய மாற்றம் என்ன? ஒரு குரங்குக்கும் மனுஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? திங்கிங், சரிங்களா? அதை ரொம்ப டெக்னிக்கலாக என்ன சொல்லுவாங்க, காக்னிட்டிவ் அபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ திங்கிங் வந்து நத்திங் பட் காக்னிட்டிவ் அபிலிட்டி நத்திங் பட் திங்கிங். ஸோ அந்த திங்கிங் தான் முதல் மிகப்பெரிய புரட்சி. ஸோ குரங்கிலிருந்து மனிதன் உருவாகும் போது திங்க் பண்ணுறான். திங்க் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் மொழி உருவாகுது, நிறைய கருத்தியல்கள் உருவாகுது, அப்புறம் தான் மதங்கள் உருவாகுது, நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் உருவாகுது. இப்படி ஒரு பொருளை உருவாக்கணும் அப்படின்னு எல்லாமே வந்து அந்த திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடைய பல விதமான பல கட்ட பரிணாம வளர்ச்சி தான் அடுத்தடுத்த வளர்ச்சி. ஸோ முதல் புரட்சி வந்து மனிதகுல வரலாற்றின் முதல் மிகப்பெரிய மாற்றம், முதல் மிகப்பெரிய புரட்சிங்கிறது தி காக்னிட்டிவ் ரெவல்யூஷன், அதாவது சிந்தனை புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க வரலாற்று ஆசிரியர்கள். இரண்டாவது புரட்சி வந்து ஒரு 12,000 வருடங்களுக்கு முன்னால் நடந்த இரண்டாவது புரட்சி. என்னன்னு கெஸ் பண்ணுங்க? மிகப்பெரிய புரட்சி. எழுதுவது கூட அதுக்கு நடுவில் வந்தது தான் சார், அதுக்கு முன்னாடி வந்தது. மிகப்பெரிய புரட்சி வந்து அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன், விவசாய புரட்சி. அதாவது அதுவரை ஒரு 12,000 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை மனிதன் வந்து ஒரு வேட்டை சமூகமாக இருந்தான், ஒரு ஹண்டர் கேதரர் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது அவனுடைய மிகப்பெரிய தேவை வந்து உணவு தான். அப்போ ஒன்று வேட்டையாடுதல் அல்லது சேகரித்தல்னா உங்களுக்கு வந்து பழங்கள் காய்கறிகள் இதை சேகரிக்கிறது, அல்லது வெயில் மழையிலேருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு தேவையான அந்த ஒரு சின்ன கூடாரமோ என்னவோ அந்த மாதிரி இது, அல்லது ஒரு மினிமமான ஒரு உடைக்கு வந்து இலைதலைகளை வந்து உருவாக்கி அதை வந்து ஒரு இதில் கோர்த்து அதை இடுப்பில் கட்டிக்கிறது, இந்த மாதிரியான விஷயம், இந்த மாதிரி சேகரம் பண்ணுறது, வேட்டையாடுறது, இப்படி தான் அவனுடைய பிரைமரி வாழ்க்கை முறை வந்து இருந்தது. சரிங்களா? இந்த வாழ்க்கை முறையிலிருந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, நதிக்கரை ஓரங்களில் முதல்ல வந்து அந்த நதிக்கரை ஓர நாகரிகம் எப்படி உருவாகுது அப்படின்னா, உங்களுக்கு அந்த நதிக்கரை ஓரங்களில் அவன் வந்து உட்காந்து இங்கே ஏதாவது ஒரு பயிர் பண்ணலாம், இந்த பயிர் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இது வந்து இரண்டாவது மிகப்பெரிய புரட்சி. இந்த வேட்டை சமூகமாக இருந்த மனிதன் ஒரு இடத்தில் நிலையாக வாழ்ந்து நிலையாக இருந்து அங்கே சின்ன கூடாரங்களை அமைத்து அல்லது வந்து அங்கே ஒரு வாழ்விடங்களை அமைத்து அந்த இடங்களில் வந்து பயிர்களை பண்ணி அந்த உணவு தேவையை அவன் பூர்த்தி செய்து கொண்டது வந்து இரண்டாவது மிகப்பெரிய புரட்சின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது மிகப்பெரிய புரட்சி, இதுக்கு நடுவில் நிறைய இப்போ ஒரு சார் சொன்ன மாதிரி வேறு எழுதுறது வைக்கிறது அந்த மாதிரி வந்து பலவிதமான மாற்றங்கள் வந்து வந்துட்டு இருக்கும். கடவுளை கண்டுபிடிச்சது, இந்த மாதிரி பலவிதமான மாற்றங்கள் வந்து வந்துட்டு இருந்தது ஒவ்வொரு தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி. பட் மிகப்பெரிய புரட்சிகள்ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு இந்த காக்னிட்டிவ் சிந்தனை புரட்சி, அதுக்கப்புறம் விவசாய புரட்சி, அதுக்கப்புறம் வந்து ஒரு 500-600 வருடங்களுக்கு முன்னால் 1600 அந்த 1500 600 400 500 அந்த வருடங்களில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 600-700 இயர்ஸ்க்கு முன்னால் தொழில் புரட்சி. இந்த தொழில் புரட்சிங்கிறது வந்து மிக முக்கியமாக வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டு, அதாவது மேற்கத்திய உலகத்தில் ஏற்பட்டது. சரிங்களா? இன்றைக்கு உள்ள நவீன தொழில் புரட்சி அந்த மேற்கத்திய உலகத்தில் ஏற்பட்டுச்சு. குறிப்பாக வந்து யூரோப்பில், அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இந்த மாதிரியான இது ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் வந்தது. அப்புறம் இப்போ அண்மை காலங்களில் சைனா, அதுக்கப்புறம் ஜப்பானில், அதுக்கப்புறம் இப்போ அண்மை காலங்களில் சைனாவில், இந்தியா வந்து அதை வந்து பெருமளவில் தவற விட்டுருச்சு. பட் இப்போ கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த தொழில் புரட்சியில் வந்து பல்வேறு விதமான தொழில்கள் வந்து உருவாகி வந்தது. அதுலேயும் பல்வேறு பரிணாம வளர்ச்சிகள் வந்துட்டு இருந்தது. இப்போ நம்ம வந்து அதை பற்றி தான் கொஞ்சம் பேச போகிறோம். அப்போது இந்த வளர்ச்சிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை வந்து ஒவ்வொரு படியாக கொண்டு வந்திருக்கு. இப்போ இந்த தொழில் புரட்சியில் இந்த கடந்த ஒரு 500-600 வருடங்களாக வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகி இன்றைக்கு வந்து ஒரு கடைசியில் இப்போ நம்ம என்ன டெக்னாலஜியை வந்து நம்ம பேசுகிறோம் இப்போது, ஏஐ. சரிங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபாட்டிக்ஸ் அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபாட்டிக்ஸ் கலந்து
இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாம் இப்போது பேச ஆரம்பிச்சிருக்கோம். அப்போது இந்த தொழில் புரட்சியே வந்து இண்டஸ்ட்ரி 1.0, 2.0, 3.0, 4.0, அப்புறம் இப்போ வந்து 4.0 காலகட்டத்தில் இருக்கோன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அடுத்து 5.0 காலகட்டத்துக்கு இப்போ நகர்ந்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்கிறாங்க. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு டெஃபினிஷன் இருக்குன்னு அதுக்குள்ளெல்லாம் ரொம்ப ஆழமாக போக முடியலை, போக விரும்பலை நேரம் கருதி. ஆனால் இந்த தொழில் முறைகளில் தொழில்நுட்பங்கள், குறிப்பாக டெக்னாலஜி, இந்த தொழில்நுட்பங்களில் வந்து பல்வேறு மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த தொழில்நுட்பங்கள் வந்து நம்மளை வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து புரட்டி போடுது, மாற்றி அமைக்குது. இப்போ நான் ரொம்ப பல கட்டங்களாக நான் சொல்லாமல் ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால், இப்போ நானெல்லாம் வந்து கல்லூரி முடித்து வெளியே வரும்போது இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து 8 இன்ஜினியரிங் கல்லூரிகள் தான் இருந்தது. நான் சொல்கிறது 90s 8 இன்ஜினியரிங் கல்லூரி தான் இருந்தது. இன்றைக்கி வந்து 450க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. அப்போ இந்த கல்லூரிகள் வந்து எப்படி உருவாச்சு, ஏன் உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், அது புரட்சின்னு சொல்ல முடியாது, ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சார்ந்த ஒரு சிப், இந்த மைக்ரோ சிப், சிலிக்கான் சிப் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதை ஒட்டி கம்ப்யூட்டர்கள் உருவாகுது. குறிப்பாக வந்து சிலிக்கான் வேலி, அமெரிக்காவுடைய கலிஃபோர்னியா மாநிலத்தில் அந்த விஷயங்கள் உருவாகுது. அதுக்கப்புறம் வந்து அந்த கம்ப்யூட்டரை இயக்கிறதுக்காக மென்பொருள்கள், அது சாஃப்ட்வேர்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறாங்க. பல்வேறு அப்ளிகேஷன்ஸ், அக்கௌண்டிங்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து அந்த மாதிரி ERPன்னு சொல்லுவாங்க, அப்புறம் டிசைனிங், இந்த மாதிரி பல்வேறு அப்ளிகேஷன்ஸ் வந்து உருவாகுது. இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 1950களுக்கு அப்புறம் வந்த புரட்சின்னு சொல்கிறத விட ஒரு விதமான மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது நான் ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் உபயோகப்படுத்த ஆரம்பித்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அல்லது கான்ஃபிகரேஷன் சொல்லக்கூடிய அந்த கம்ப்யூட்டருடைய பவர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. 640 KB ரேம்னு சொல்லுவோம், சரிங்களா. ஹார்ட் டிஸ்க்குங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதோட மெமரி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ராசஸிங் ஸ்பீடு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கையில் வச்சுருக்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு இல்லைங்களா, நான் 91, 92 யூஸ் பண்ண கம்ப்யூட்டர், ஒரு பெரிய கம்ப்யூட்டர் வந்து ஒரு 200 அந்த மாதிரியான கம்ப்யூட்டர் சேர்ந்தால் இன்றைக்கி இருக்க ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த 30 வருஷத்தில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து இந்த தொழில்நுட்பத்தில் வந்துருச்சு. இப்போ இதே இது வந்து ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கம்ப்யூட்டர் அறிமுகமான காலத்தில் கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க, சாஃப்ட்வேர் எழுதக்கூடியவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய தேவை வந்து இருந்தது. அந்த தேவையை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் நிறைய கல்லூரிகள் உருவாக்குனாங்க, நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் உருவாக்குனாங்க. ஏன்னா அந்தளவுக்கு டிமாண்ட் இருந்தது. அப்போ பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து இப்போ அமெரிக்கா, யூரோப் போன்ற முன்னேறிய நாடுகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் நிறைய சாஃப்ட்வேர் மென்பொருள்கள் தேவைப்பட்டது. அது தொடர்ந்து ஏற்கனவே செய்யப்பட்ட மென்பொருள்களில் நிறைய மாற்றங்கள் தேவைப்பட்டது. அது மாதிரி மெயின்டெனன்ஸ், அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ், அங்கே இருக்க சாஃப்ட்வேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவைப்பட்டாங்க. அங்கே இருக்கிற ஆட்களுடைய ஒரு மணி நேரத்துக்கான கூலி வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால் இந்தியாவில் வந்து குறிப்பாக தென்பகுதியில் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங், ஆங்கிலம் பேசுபவர்கள் வந்து நிறைய இருந்தாங்க, ஆங்கிலம் புரிந்து கொள்பவர்கள் நிறைய இருந்தாங்க. அதனால நம்ம ஊர்களில் வந்து அந்த மாதிரியான வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சிது. இது வந்து ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்தது. அப்பொழுது வந்து இருந்த மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த நீங்கள் பார்க்குற ஐடி பார்க், தரமணியில் பார்க்குற ஐடி பார்க் மாதிரி அதை நிறுவனாங்க. அது போல் வந்து தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்கள்லையும் பல்வேறு ஐடி பார்க்ஸ் வந்து நிறுவப்பட்டது. ஸோ இந்த மாதிரியான ஐடி பார்க்ஸ் வர உங்களுக்கு வந்து அதில் நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாச்சு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கான எம்ப்ளாயீஸை வந்து பணியாளர்களை அனுப்புவதற்காக நிறைய இன்ஜினியரிங் கல்லூரிகள், நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம் உருவாச்சு. இது ஒரு காலகட்டம். இப்போ இதுவும் கூட நம்ம வந்து கடந்த கால வரலாற்றில் என்ன நடந்ததுன்னு பார்க்குறோம். ஓகே, அப்போ இப்போவும் கூட, இன்றைக்கும் கூட வந்து இப்போ உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படித்தா நல்ல வாய்ப்பு இருக்குது, வேலை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அது ஓரளவு உண்மைதான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நாம் ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் இந்த ஐடி வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்படின்னா, அன்று இருந்த அரசாங்கங்களும் சரி, நாம் வந்து ஒரு கல்வி கற்ற சமூகமாக இருந்தால் சமூகங்களும், அதாவது பெற்றோரும் சரி, பிள்ளைகளை படிக்கிற வைக்கிற அந்த தன்மை வந்து அதிகமாக இருந்தது. நம்ம தமிழ்நாட்டில் தான் +2 முடிச்சுட்டு கல்லூரி போகக்கூடிய அந்த சதவிகிதம் வந்து மிக அதிகம். இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட 52%. நேஷனல் ஆவரேஜ் இந்தியாவில் வந்து ஒரு கண்ட்ரியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா
100 பேர் +2 பாஸ் பண்ணாங்கன்னா 24 பேர் தான் காலேஜ் போகிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 100 பேர் காலேஜ் +2 பாஸ் பண்ணால் 52 பேர் காலேஜ் போகிறாங்க. அதில் சரிபாதி பெண்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை வந்து நம்முடைய அரசுகள் கடந்த ஒரு 40-50 வருடங்களாக கொடுத்துருக்குது. அதே நேரத்தில் ஐடி புரட்சி அல்லது ஐடி மாற்றம் வரும்போது அதற்கான வாய்ப்புகளையும் அந்த கல்லூரிகளையும் அந்த ஐடி பார்க்குகளை நிறுவி இந்த கற்ற இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குனாங்க. சில மாநிலங்கள் இதையெல்லாம் செய்ய தவறினாங்க. சரிங்களா? அந்த மாநிலங்கள் இருந்து தான் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய நம்மளுடைய பிற மாநிலங்களில் வரக்கூடிய சகோதரர்கள் ஒரு சாதாரண ஹோட்டலில் வந்து சிப்பந்திகளாகவும் கட்டிட வேலைகளில் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவர்களாகவும் வந்து இருக்கிறாங்க. நம்ம அவங்கள சில பேர் காமெடி பண்ணுறோம், சில பேர் வந்து பரிதாபமாக பார்க்குறோம், சில பேர் வந்து நிறைய பேர் வந்து வடக்குலேருந்து வந்து இங்கே வேலை பார்க்குறாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் இவங்கெல்லாம் யாருன்னா ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் இந்த மாதிரியான வாய்ப்புகளை தவறவிட்ட மாநிலங்கள். அந்த மாநிலங்களில் அன்று இருந்த அரசுகள் அந்த மாதிரி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. அதற்கு முன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் மாற்றங்கள் நம்ம சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. நாம் அந்த மாதிரி வாய்ப்புகளை வந்து நம்ம பசங்களை அங்கே உள்ளே கொண்டு போகணும் அப்படின்னு வந்து சிந்திக்கக்கூடிய தொலைநோக்கு பார்வை தனிநபர்களுக்கும் இல்லை, குடும்பங்களுக்கும் இல்லை, அந்த அரசுகளுக்கும் இருந்திருக்கவில்லை. அதனால இன்றைக்கி வந்து 30-35 வருடங்களுக்கு அப்புறம் அன்னைக்கு இருந்த அவங்களுடைய பிள்ளைகள் வந்து இன்றைக்கி வந்து வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு மீனியல் ஜாப்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. இது நம்ம பல வருடங்களுக்கு முன்னாடி நம்ம ஊர்லேயும் துபாய்க்கு போகிறது, சிங்கப்பூர் போகிறது, அங்கே போய் கட்டட வேலை பார்க்குறது, இங்கே பார்க்குறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம ஹோட்டலில் வேலை செய்கிறதுக்கும் லாரி ஷெட்டில் வேலை செய்கிறதுக்கும் கட்டிடத்தில் வேலை செய்கிறதுக்கும் நம்ம பசங்க தயாராக இல்லை. அதையும் குற்றமாக சொல்கிறாங்க. நமக்கு வந்து வேலை கிடைக்க மாட்டேங்குது, ஆனால் இந்த மாதிரி வேலைலாம் பார்க்க மாட்டேன். நான் அது குற்றமாகவே சொல்ல மாட்டேன். ஏன்னா நாம் வந்து இன்றைக்கி கல்வி கற்ற ஒரு சமூகமாக மாறிவிட்டோம். அப்போது நாம் அந்த நம்ம விரும்புகிறோமோ இல்லையோ நம்ம என்ன ஃபிலாசபி பேசினாலும் நம்மளுடைய இதெல்லாம் மீறி, நம்மளுடைய சித்தாந்தங்கள்லாம் மீறி அல்லது நம்மளுடைய சுய சிந்தனைகள்லாம் மீறி உலகம் எங்கே போயிட்டுருக்குன்னா அறிவுசார் பொருளாதாரத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இது நம்ம விருப்பமோ இல்லையோ வந்து நம்ம அப்படி தான் போகணும். அந்த வழியில் தான் நம்ம போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ உடல் உழைப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறிவுசார் பொருளாதாரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கும்போது நம்மளுடைய இளைஞர்களையும் அதற்கு ஏற்றவாறு நம்ம தயார் செய்ய வேண்டியிருக்குது. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் வந்து 30 வருடங்களுக்கு முன்னால் 40 வருடங்களுக்கு முன்னால் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி ஐடி வேலை வாய்ப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதற்கான சூழல் உருவாக்கப்பட்டது. இது ஒன்று. அப்போ இது நல்லா தானே சார் போயிட்டுருக்கு. இப்போ என்ன அடுத்த மாற்றத்தை பற்றி என்ன நீங்கள் பேசுகிறீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா அடுத்த மாற்றம் வர ஆரம்பித்து விட்டது. இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் ஐடி துறையே வந்து இப்போ ஆட்டம் காணுகிறது. அதாவது என்ன எப்படி சொல்ல போனால் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ இந்த ஏஐ வந்து அதுவும் ஐடியில் ஒரு 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 நவீன முன்னேற்றம் தான் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அதில் என்னென்னா நிறைய டூல்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அதில் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த ஐடி மாற்றங்கள் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரிமெண்டல் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். கொஞ்சமாக வளர்ந்து வந்தது. இது வந்து ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு, மிக புதிய ஒரு கண்டுபிடிப்பு. 1950 இந்த ஆராய்ச்சிகள் நடந்து இன்றைக்கி வந்து அது மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக வந்து உருவாகி நிற்கிறது. ஸோ இந்த இதில் என்ன நடக்குது அப்படின்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு சொல்கிறாங்க, ஒரு இதை கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஒரு இப்போ கவிஞர் இருக்கார், எனக்கு வந்து இந்த இதில் ஒரு கவிதை எழுதி கொடுனா அது எழுதி கொடுத்துருது. ஆனால் கவிஞர் அளவுக்கு இன்னும் நான் பார்க்கல, அந்த கவிதை எழுதலை, அது வேறு விஷயம். அது வந்து அந்த உணர்வோடு கலந்து வருது. ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து சில கவிதைலாம் எழுதுனா இது இவர் எழுதுனதா ஏஐ எழுதுனதானே கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிற அளவுக்கு வந்து இன்றைக்கி அது டெவலப் ஆகிட்டே வருது. இன்னொரு 5 வருடங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அற்புதமான கவிஞர்கள் எழுதக்கூடிய கவிதையாக ஏஐ எழுதிருன்னு சொல்கிறாங்க. அற்புதமான ஓவியர்கள் செய்யக்கூடிய வேலையை ஏஐ எழுதிருன்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி இப்போ சாஃப்ட்வேர்லையும் நம்ம வந்து கோட் பண்ணுறது, ப்ரோக்ராம் எழுதுகிற வேலை இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு தான் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான நீங்கள் ஐடி பார்க் முன்னாடி போய் நின்னீங்கன்னா இன்றைக்கி வந்து சாயந்தரமும் காலையிலேயும் வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் உள்ளே போகிறாங்கன்னா அங்கே அந்த கோடிங் ஒர்க் பண்ணுறதுக்கு. அப்போது இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு இப்போவே அந்த மாற்றம், நான் சொல்ல போகிற மாற்றம் வந்து இப்போவே வந்துருச்சு. அதாவது ஒரு குறிப்பிட்ட சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமை ஒரு 100 ப்ரோக்ராமர்ஸ் சேர்ந்து 6 மாதம் நல்லா உள்வாங்கிக்கோங்க. 6 மாதம் அதை எழுதுகிறாங்கன்னா அந்த ப்ராஜெக்டை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நான் ஒரு கம்பெனி, நான் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். அப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கம்பெனியில் இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்குறதுக்கு 100 பேரை நான் வந்து வேலையில் போடணும். இந்த 100 பேர் 6 மாதம் வேலை பார்க்கணும் சார், அப்போ தான் நீங்கள் கேட்குற அந்த ப்ராஜெக்ட் முடியும்னு சொல்கிறாங்க. இப்போது
அப்போ எவ்வளவு காஸ்ட்னு பார்த்துங்க. ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து அந்த டீம் அந்த 100 பேரில் வந்து ஒரு 60,000 சம்பளத்துலேருந்து 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற வரைக்கும் இருப்பாங்க. அப்போ இவ்வளோ பேர் வந்து 6 மாதம் வேலை பார்த்தா தான் அந்த ப்ராஜெக்ட் வெளியே வரும். இப்போ அந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் இதே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 100 பேர் 6 மாதம் பார்த்து பண்ணக்கூடிய ப்ராஜெக்டை 2 பேர் 2 வாரத்தில் பண்ணிட முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பேருக்கு வேலை இழப்பு வரும் அப்படின்னு. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியிலேயே லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியிலேயே நம்ம விவசாயம் பண்ணுறவங்க, மற்ற சாதாரண அந்த கட்டட வேலை பார்க்குறவங்க, கடை வச்சுருக்கவங்க இதெல்லாம் விட்டுருங்க. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய மாற்றங்கள் வந்து இப்போ வந்துட்டு இருக்கு அப்படின்னா, அப்போ இதுக்கு வந்து நாம் எப்படி தயாராகிறது? அப்படின்னா ஏஐ கற்றுக்கணும் சார் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு அணுகுமுறை, கண்டிப்பாக கற்றுக்கணும், இல்லைன்னு சொல்லலை. ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், அதை யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கணும். இதுக்கு வந்து என்ன மாதிரியான திறன்கள்லாம் வேணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த இடத்துல ஒரு புது வாய்ப்பு உருவாகுது. என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் இல்லாத ஒரு வாய்ப்பு. இந்த 30 வருடங்களுக்கு முன்னால் ஐடி துறை பெருமளவு வந்த அளவு அப்போ கூட இல்லாத ஒரு வாய்ப்பு உருவாது. என்னென்னா, இன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி, இவ்வளோ டெக்னாலஜி வந்து வளர்ந்துருக்கு. இந்த டெக்னாலஜி என்னென்னலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அந்த டெக்னாலஜியில் பெரிய எக்ஸ்பர்ட் ஆகணும்னு கிடையாது. ஒரு நல்ல ஐடியாவை மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, கொஞ்சம் தைரியமும் நல்ல ஐடியாவும் இது ரெண்டும் இருந்ததுன்னா இன்றைக்கி நீங்களே ஒரு நிறுவனத்தை உருவாக்க முடியும். இது வந்து ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னால், ஏன் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் கூட இந்த வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து ஒரு நிறுவனத்தை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கம்பெனியை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பின்புலம் இருக்கணும், ஒரு பணம் இருக்கணும், அல்லது வந்து ஒரு வீட்டு பத்திரமோ நிலப்பத்திரமோ ஏதோ ஒன்று பேங்க்கில் வச்சு லோன் வாங்குறதுக்கு தயாராக இருக்கணும். அது அவ்வளோ ஈஸியான விஷயம் அல்ல. ஒரு முன்னேறிய சமூகங்களில் மட்டும்தான் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டு இருந்தாங்க. நம்மளை போல் மிடில் கிளாஸ்லேயோ பின்தங்கிய வகுப்புலேருந்து வரவங்களுக்கும் அந்த வாய்ப்புகள்லாம் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி கூட ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இந்த ஒரு 10 வருடங்களில் வந்து பாருங்களா, மிகப்பெரிய மாற்றங்கள் மிக விரைவாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம வந்து அதை பிடிச்சிட்டு இருக்கோமா, நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சுக்கலை அப்படிங்கிறது தான். அல்லது வந்து ஒரு 95 விழுக்காடு இளைஞர்கள், கல்லூரி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் வந்து இந்த மாற்றத்தை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. இன்னமும் ஐடி வேலைவாய்ப்பு அல்லது கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு இப்படி தான் போகிறாங்க. இது தப்பு கிடையாது, சரிங்களா? தப்பு கிடையாது. அது ஒரு மோசமான முடிவும் கிடையாது. அது ஒரு பர்சன்டேஜ் அப்படி தான் இருக்கும். ஆனாலும் கூட இந்த மாற்றத்தை தகவமைத்துக்கொள்ள, அதுக்காக தான் நான் சொன்னேன், 30-40 வருடங்களுக்கு முன்னால் ஒரு சில மாநிலங்களில் செய்த தவறுகள் வந்து இன்றைக்கி வந்து அவங்களுடைய அடுத்த தலைமுறை வந்து ஒரு சாதாரண ஒரு கூலி வேலையாட்களாக நம்ம ஸ்டேட்டில் வந்து இருக்கிறாங்க. அப்போது நாமளும் இப்படியே இருந்துட்டோம்னா, ஏதோ ஒரு டிகிரி பண்ணோம், ஏதோ ஒரு வேலைக்கு நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்னு நம்ம சிந்தனையை வந்து அப்படியே நம்ம கொண்டு போயிட்டோம்னா, கொஞ்சம் பெட்டராக, அவங்களோட கொஞ்சம் பெட்டராக அடுத்த ஒரு 10 வருடங்களில் வந்து நம்ம ஹைடெக் கூலிஸாக இருப்போம். அவ்வளோதான். ஹைடெக் கூலிஸாக இருப்போம்னா, ஏதோ ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக அல்லது வந்து ஒரு ட்ரோன் ஆப்ரேட்டராக அப்படி இருப்போம். அது வந்து அப்போ என்னென்னா, இப்போ எப்படி நாம் வந்து இந்த சகோதரர்களை நாம் பார்க்குறோமோ அப்படி வந்து அப்போ நம்மளை ரொம்ப கீழ்நிலையில் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம ஏதோ ஒன்று படிச்சிருப்போம். ஸோ இந்த மாற்றத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஒரு 10 வருடங்களில் 5 வருடங்களில் நமக்கு ஒரு டிகிரியோ இன்றைக்கி படிச்சிருக்க ஒரு விஷயம் மட்டும் வந்து உங்களுக்கு பத்தாது. எப்போவுமே ஒரு ப்ரோக்ரெசிவ், ஒரு முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு சமூகத்தில் வந்து நமக்கு அந்த வேகம் வந்து பிடிக்குதோ இல்லையோ, சில நேரங்களில் வந்து ஏன் இவ்வளோ ஓட்டம் ஓடுறோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கேள்வியாகவே இருக்கும், சரிங்களா? அது ஒரு ஃபிலாசபிக்கல் பார்வை, ஒரு தத்துவ பார்வை. ஆனால் ஒரு பொருளாதார நோக்கத்தில் நம்ம பார்க்கும்போது நாம் அந்த தத்துவ பார்வையை வந்து நம்ம கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு போட்டி மிகுந்த உலகத்தில் வந்து நம்மளுடைய மாநிலத்தை, நம்மளுடைய சமூகத்தை, நம்மளுடைய இளைஞர்களை நாம் எப்படி உலகத்தரம் வாய்ந்த அந்த ஒரு பொருளாதார நிபுணர்களாக, ஒரு தொழில்நுட்ப வல்லுநர்களாக, ஒரு தொழில் முனைவர்களாக உருவாக்க முடியும். அப்போ தான் நம்ம ஸ்டேட் வந்து ஒரு உலகளாவிய, நம்ம இன்னொரு ஸ்டேட்ஸோடு நம்ம போட்டி போட நம்ம யோசிக்கலை, நம்ம உலக நாடுகளோட போட்டி போட யோசிக்கிறோம். அப்போ அந்த போட்டி போடக்கூடிய அந்த தன்மையை வந்து நாம் வந்து எப்படி உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய, நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி. அப்போ இவ்வளோ தூரம் நான் சொன்னது வந்து நான் பிக்ஸ் அண்ட் பீசஸாக சொல்லியிருக்கேன். இவ்வளோ தூரம் சொன்னதை வந்து நான் கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா,
இந்த பல்வேறு மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு இதில் கடைசியாக நடந்த மிகப்பெரிய மாற்றம் வந்து ஒரு ஐடி துறையில் வரக்கூடிய வேலைவாய்ப்பு. இன்னமும் ஐடி துறை வேலைவாய்ப்பு தான் நம்மளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியில் நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்கோம். அது இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த ஏஐ எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அது வேறு மாதிரியான ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்கிட்டு வருது. நான் சொன்ன மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஐடி துறை வேலைவாய்ப்புகளே அது இல்லாமல் பண்ணிக்கிட்டு வருது. அப்போது இந்த சூழலை புரிஞ்சுக்கிட்டு நாம் எப்படி வந்து நம்மளை தகவமைச்சு கொள்ள முடியும் அப்படிங்கும்போது என்ன மாதிரியான ஒரு ஸ்கில் செட்டை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னா, முன்னாடியெல்லாம் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்த்துக்குங்க, இன்டர்பர்சனல் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க, இப்போ கம்ப்யூட்டர் நாலேஜை வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி வந்து நாம் மிகப்பெரிய ஸ்கில் வந்து மாற்றத்தை உள்வாங்கி உடனுக்குடன் உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை. இன்றைக்கி நிறைய சைக்காலஜிஸ்ட்லாம் பேசியிருப்பாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து யுவால் நோவா ஹராரின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிரியர், ஒரு நூலாசிரியர். அவர் இஸ்ரேல் பல்கலைக்கழகத்துடைய ஒரு பேராசிரியர், ஒரு சரித்திர பேராசிரியர். அவர் வந்து ஒரு 3-4 புக்கு எழுதியிருக்கிறார். சேப்பியன்ஸ்னு ஒரு புக்கு, மனிதகுல வரலாற்றையே வந்து தொகுத்து இன்னைக்கு வரைக்கும் வந்து எப்படி இருந்துக்குன்னு சொல்லி எழுதியிருக்கிறார். முடிஞ்சால் படிங்க, தமிழ்லேயும் அந்த இது இருக்குது. தமிழில் கொஞ்சம் கடினமான மொழிபெயர்ப்பாக இருக்குது, ஆனால் அது வந்து ஒரு நல்ல ஒரு புக்கு. நம்ம எலான் மஸ்க் இருக்கார் இல்லையா, எலான் மஸ்க் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. மார்க் ஜக்கர்பர்க் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? லாரி பேஜ் வந்து கூகுளோடைய ஃபவுண்டர். மார்க் ஜக்கர்பர்க் வந்து ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டர். எலான் மஸ்க் உங்களுக்கு தெரியும், ஸ்பேஸ் எக்ஸு, ட்விட்டர், இன்றைக்கி இருக்க எக்ஸு, அப்புறம் இன்றைக்கி அமெரிக்காவுடைய அரசியலே அவர் தான் மாற்றிட்டு இருக்காரு. இவங்க 3 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து யுவால் நோவா ஹராரியை படிங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 3 பேர் தான் இன்றைக்கி உலகத்தோடைய தலையெழுத்தை மாற்றிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஆள் வந்து யுவால் நோவா ஹராரின்னு ஒருத்தர். அவர் வந்து ஒரு 3-4 புக்கு எழுதியிருக்காரு. ஒன்று சேப்பியன்ஸு, அதுக்கப்புறம் ஹோமோ டூயஸ்னு ஒரு புக்கு. இந்த ஹோமோ டூயஸ்ங்கிறது வந்து அடுத்த ஒரு 500 ஆண்டுகள் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு ஃபியூச்சராலஜி பற்றி. இது வந்து அஸ்ட்ராலஜி கிடையாது. தொழில்நுட்பத்தின் அடிப்படையில், கடந்த கால மாற்றங்களின் அடிப்படையில், நிகழ்கால நிகழ்வுகளின் அடிப்படையில் எதிர்காலத்தில் எப்படி மாற்றங்கள் வரலாம், எப்படி கேரியர்ஸ், ஒரு தனிநபர்களுடைய பொருளாதாரம் எப்படி மாறலாம், வேலை வாய்ப்புகள் எப்படி மாறலாம் அப்படின்னு ஒரு ஒரு கணிப்பு மாதிரி, ஒரு சயின்டிஃபிக் கணிப்பு, ஒரு அறிவியல் ரீதியான ஒரு கணிப்பு மாதிரி ஹோமோடியூஸ்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. HOMODUEX அப்படின்னு இருக்கும், DS அப்படின்னு இருக்கும். இந்த ஹோமோடியூஸ்ங்கிறது 2வது புத்தகம். 3வது புத்தகம் வந்து 21 lessons for 21st centuries அப்படின்னு, 21ஆம் நூற்றாண்டுக்கான 21 பாடங்கள் அப்படின்னு 21 lessons for 21st century ஒரு புக்கு. இப்போ 4வது வந்து நெக்ஸஸ்னு ஒரு புக்குன்னு எழுதியிருக்காரு. ரொம்ப ஒரு அற்புதமான புத்தகம். அது என்னென்னா, ஸ்டோன் ஏஜ், கற்காலத்திலிருந்து ஏஐ காலம் வரை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பம் எப்படியெல்லாம் மாறி வந்திருக்கு, அது அரசியல் என்ன மாற்றங்களை உருவாக்கியிருக்கு, சமூகத்தில் என்ன மாற்றங்களை உருவாக்கியிருக்கு, பொருளாதாரத்தில் என்ன மாற்றங்களை உருவாகியிருக்கு, இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து சொல்கிறாரு. இந்த ஹோமோடூயஸ்ங்கிறது கொஞ்சம் சுமாரான புத்தகம். மற்ற 3 புத்தகங்கள், சேப்பியன்ஸ், 21 lessons for 21st centuries, இந்த நெக்ஸஸ், இது 3 நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு வாழ்க்கையோடைய பல்வேறு பரிமாணங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு பரந்த மனப்பான்மை வரும். நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு புரிதலே உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப உறுதியாக சொல்லுவேன். ஸோ கம்மிங் பேக் டு இந்த நம்ம டாபிக் வந்து, ஸோ இந்த மாற்றத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது, இதை நான் ரொம்ப வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு இது சொல்ல முடியாது. நான் சொல்கிறதெல்லாம் இதிலேருந்து ஒரு ஸ்பார்க் எடுத்துகிட்டு நீங்கள் ஏதாவது யோசிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்கே 100 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த 100 பேரில் வந்து 2% மட்டும்தான் நான் சொல்ல வர்ற விஷயம் வந்து போய் சேரும், அல்லது அதை பற்றி அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் யோசிப்பீங்க. அந்த 2% யாருங்கிறத நான் முடிக்கும்போது நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போவும் சொல்கிறேன், இங்கே 100 பேர் இருக்கிறீங்கன்னா அதில் 2% மட்டும்தான், 2 பேர் மட்டும்தான் நான் சொல்ல வர்ற விஷயத்தை, இந்த மாற்றங்களை, இந்த மாற்றம் என்னவோ சொன்னார், கொஞ்சம் இங்கெங்கே எடுத்து பல தகவல்களை சொன்னார். பட் இதை பற்றி நான் இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக, ஒரு கோர்வையாக ஒரு பாடத்தை உங்களுக்கு சொல்லலை, சில தகவல்களை சொல்கிறேன். இதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் யோசிக்க வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கமாக இன்றைக்கி இருக்குது. ஸோ அந்த இதை யோசிக்க வச்சு அடுத்த கட்டத்துக்கு வந்து சில முயற்சிகளை செய்கிறவங்க வந்து ஒரு 2 பேர் தான் நீங்கள் இருப்பீங்க இங்கே. ஸோ 2% தான் இருப்பீங்க 100 பேர் இருந்தீங்க அப்படின்னா. அப்போ நம்ம இன்றைக்கி இருக்க அந்த மாற்றம் என்ன அப்படின்னா, இந்த ஐடி துறையெல்லாம் தாண்டி வந்து இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு ஐடியா, ஒரு சூப்பரான ஐடியா, ரைட்? அது கிரியேட்டிவிட்டி, அது வந்து யாரும் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது. இந்த ஐடியா எப்படி நீங்கள் பண்ணலான்னா, நம்ம சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு யாராவது பணம் கொடுப்பாங்களா, அல்லது ஏற்கனவே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு, அதுக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியுமா? நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன், அல்லது ஒரு 2 உதாரணம் சொல்கிறேன். இப்போது
இது எல்லாருக்கும் புரியறதுனால இந்த கம்பெனி எடுத்துக்கிறேன். நான் எல்லா இடத்துலையும் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா எல்லாத்துக்கும் புரியும். நம்ம இன்றைக்கி வந்து சாப்பாடு வேணும்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ போட்டு நம்ம ஆர்டர் பண்ணுறோம். இது மட்டும் கொஞ்சம் யோசிங்க, இதுக்கு பின்னாடி இருக்க அந்த தொழில்நுட்பத்தை யோசிங்க, சரிங்களா? யாரோ ஒரு ஆள் அமெரிக்காவில் முதல்ல இந்த பிஸ்னஸ் மாடலை உருவாக்குனாரு, அதுக்கப்புறம் இங்கே காப்பி பண்ணி தான் ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் பண்ணாங்க. இது என்னென்னா, ஒரு 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 ரெஸ்டாரண்ட்டில் இருந்து நமக்கு ஒரு சாப்பாடு வேணும். இப்போ ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட கடையிலேருந்து எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னா, ஒன்று நான் அங்கே போய் சாப்பிடணும், அல்லது நான் அங்கே போய் பார்சல் வாங்கிட்டு வரணும், அல்லது யாராவது அனுப்பி நான் பார்சலை வந்து என் ஆஃபீஸ்க்கோ வீட்டுக்கோ வாங்கி கொண்டு வரணும். இதுதான் எனக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன். அப்போது ஒருத்தர் யோசிக்கிறாரு, நாம் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃபோனை தட்டினோம்னா நமக்கு இந்த சாப்பாடு வந்து நம்ம விரும்புகிற ரெஸ்டாரண்ட்லேருந்து வருமா? இவ்வளோதான். இதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், இதான் தேவை. இந்த தேவையை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4-5 தொழில்நுட்பத்தை வந்து அவங்க ஒன்றா சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஒன்றா சேர்க்கணும்னா ஒரு புள்ளிகளை இணைத்தல், நல்லா மனசில் வாங்கிக்கோங்க. புள்ளிகளை இணைத்தல், ஒரு அழகான ஒத்திசைவில் புள்ளிகளை இணைத்தல். இந்த புள்ளிகளை நீங்கள் இணைச்சிங்க அப்படின்னா, இப்போ அந்த உதாரணத்தை எடுத்துட்டிங்கன்னா, இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு புள்ளி. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய ஆப் இருக்குது, இது 2வது புள்ளி. ஸ்மார்ட் ஃபோனில் ஆப் பண்ண முடியும். இந்த ஆப்பில் வந்து எந்த கடையில் என்ன பொருள் இருக்குது, உணவு இருக்குதுன்னு சொல்ல முடியும், என்ன விலைன்னு சொல்ல முடியும். அப்போ எனக்கு வேணும் அப்படின்னா மொபைல் பேங்கிங்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. இது எல்லாமே இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ காரணம் இல்லை அதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் பண்ணணும் கண்டுபிடிச்சது இல்லை. இந்த டெக்னாலஜிலாம் தனித்தனியாக இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டெக்னாலஜிலாம் ஒன்றா இணைக்கிறாங்க. ஸோ 3வது மொபைல் பேங்கிங், அதாவது நான் இந்த கடைக்கோ அல்லது இந்த நபருக்கோ வந்து இன்றைக்கி நீங்கள் ஜிபே பண்ணுற மாதிரி நான் பண்ணேன்னா இந்த பணம் அங்கே போய் சேர்ந்துடும். இந்த டெக்னாலஜி உள்ளே கொண்டு வரணும். அப்போது இந்த பொருளுக்கு, இந்த சாப்பாடு, இந்த கடை, இதுக்கு இவ்வளோ விலை, அதை கொடுத்துடலாம். இது எப்படி கொண்டு போய் சேர்க்குறது? அப்போ இந்த ஆள் எங்கே இருக்கார், இந்த ஆர்டர் பண்ணுறவர் எங்கே இருக்கார், இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஜியோ ஸ்பேஷியல்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. அது ஒன்றும் இல்லை, நம்ம கூகுள் மேப், இந்த டெக்னாலஜி உள்ளே இணைக்கிறாங்க. அப்போ இந்த டெக்னாலஜி மூலமாக 3 பேரை இணைக்கிறாங்க. ஒன்று அந்த ஆர்டர் பண்ணுறவர், அந்த கடைக்காரரு, அந்த ரெஸ்டாரண்ட்டு, 3வது வந்து ஒரு டெலிவரி பர்சன். இந்த 3 பேரையும் இணைச்சி அதை ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க. நேரத்தை வந்து எவ்வளவு குயிக்காக கொண்டு போக முடியுமோ அந்த மாதிரி அந்த ப்ரோக்ராமை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க. ஆப்டிமைஸ் பண்ணுறாங்கன்னா அதை வேகமாக நடக்கிறதுக்கு உண்ட மாதிரி அந்த ப்ரோக்ராமை எழுதுகிறாங்க. அப்போது இவ்வளத்தையும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு புதிய தொழில் வாய்ப்பு உருவாகிறது. இவ்வளோ தான் ஒரு ஸ்டார்ட் அப். இதில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் தான் அது. ஒரு பொருளை, ஒரு உணவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க, அவ்வளோதான். ஆனால் இது எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக இருக்குன்னு பாருங்களேன். அப்போ இதுதான் இன்றைக்கி இருக்க வாய்ப்பு. இந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்து இந்த தொழில்நுட்பங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு, பெரிய எக்ஸ்பர்ட்ஸாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒரு மித்தம் இருக்குது. நாம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், ஒரு டெக்னாலஜி ஜீனியஸாக இருக்கணும், அப்போ தான் இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களாம் உருவாக்க முடியும் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை, சரிங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு ஐடியாஸை நீங்கள் யோசிச்சுட்டு அதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான இன்றைக்கி புறச்சூழல், இப்போ இந்த அகச்சூழல் இருக்குது பார்த்தீங்களா, அகச்சூழலை நீங்கள் இதை திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாற்றத்தை நான் வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது, நிறைய ஐடியாஸ் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே திங்க் பண்ணணும். ஸோ இது வந்து உங்களுக்கு அகச்சூழல். இங்கே எங்கே வந்து உங்களுக்கு அகச்சூழலில் எங்கே தடை வரும்னா, எங்கள் அப்பா படிக்காதவர், நான் கிராமத்துலேருந்து வரேன், எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, நான் படிக்கிற காலேஜ் ரொம்ப சின்ன காலேஜ், இதெல்லாம் எடுத்து நம்மளுடைய மனத்தடைகள் மட்டுமே உங்களை தடுக்க முடியும். அதை தாண்டி வந்து இல்லை, எனக்கு ஒரு செல்ஃப் எஸ்டீம் உண்டு, என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன் மதிப்பு முதல்ல நீங்கள் உங்களை மதிக்கணும். இது என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன் நம்பிக்கை வேறு, தன் மதிப்பு வேறு. தன் மதிப்பு இருந்தால் தான் தன் நம்பிக்கை வரும். அந்த இது வந்து எனக்கு எந்த தடையும் எனக்கு தடையாக இருக்க முடியாது, என்னுடைய சொந்த மனத்தடை மட்டுமே தடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன்னா அது வந்து ஒரு முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் வேணால் சும்மா சொல்லிகிட்டே இருக்கலாம், ஆனால் எனக்கு அதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஆனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு புறச்சூழலில் அந்த வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு ஐடியாவை போய் நீங்கள் பேசணும்னா, இன்றைக்கி கவர்மெண்ட்டில் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் அப் டிஎன்கிற அமைப்பை வச்சு நாங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களை நீங்கள் வந்து பார்க்கலாம், நிறைய இன்குபேஷன் சென்டர்ஸ் இருக்குது. எல்லா காலேஜஸ்லையும் இன்றைக்கி வந்து இது பண்ணுறாங்க. இன்றைக்கி நூலகத்துறையிலேயே இந்த மாதிரியான கூட்டங்கள் போட்டு இதை பற்றி பேச வைக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம என்றைக்குமே பார்த்து இல்லாத ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் எப்படின்னா அந்த பீப்புளை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான். உங்களுக்கு வந்து ஒரு தேடல் வேணும். முதல்ல வந்து இந்த தன் மதிப்பு வேணும். தன் மதிப்பு இருந்தால் தான் நீங்கள் வந்து என்னால் ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும், என்னால் ஒரு நிறுவனத்தை உருவாக்க முடியும், நானும் ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் முதல்ல வரணும். அதுக்கப்புறம் அது மட்டும் பத்தாது, ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதுக்கு உங்கள் உள்ளுணர்வு வேணும்னு சொல்லும். அந்த உள்ளுணர்வை நீங்கள் கேட்கணும். கேட்டு அதன்படி கொஞ்சம் செயல்படுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும்.
மூன்றாவதாக அது வந்து அவ்வளோ இந்த எண்ணங்கள் மட்டும் இருந்தால் மட்டும் போதும், அதுக்கான தேடல் இருக்கணும். ஓகே சார், நான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது, இதை வந்து நான் யோசிச்சுட்டே இருக்கேன், எனக்கு எங்கே போய் கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னா தேடணும். நீங்கள் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இன்டர்நெட்டில் போனீங்கன்னா அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. இன்குபேஷன் சென்டர்ஸ்னு இருக்குது, இன்னும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இதுன்னு இருக்குது. இந்த மாதிரி பலவிதமான ரிசோர்ஸஸ் உங்களுக்கு இருக்குது. அல்ல அட்லீஸ்ட்னா இங்கே இருக்கிற மக்கள் வந்து நீங்கள் வந்து இந்த நூலகத்துறையை தொடர்பு கொண்டால் கூட அவங்க எங்களோட கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இதிலேருந்து வந்து நாம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாற்றத்தை நீங்கள் உள்வாங்கிட்டு இந்த மாற்றத்தை உங்களுக்குள் தகவமைத்து நீங்கள் ஒரு தொழில் முனைவர்கள் ஆகுவதற்குண்டான புறச்சுனைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, வழிகாட்டுதல் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, மார்க்கெட் கனெக்ட் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அதற்கான புறச்சூழல் நிறைய இருக்குது. உங்கள் அகச்சூழல் வந்து தேவையில்லாமல் உங்களை பின்னுக்கு இழுக்க விடாதீங்க. தொழில் முனைவு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து எல்லாராலும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு அது பண்ண முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ எனக்கு அடுத்து என்னுடைய நிறுவனத்திலேருந்து வந்து பேசக்கூடிய வெங்கடேஸ்வரி அவங்க இதுக்கான சில விஷயங்கள் அணுகுமுறைகள்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப இலகுவாக சொல்லுவாங்க. நான் நேரம் இன்னொரு நிகழ்ச்சிக்கு செல்லவிருப்பதால் நான் இப்போது இதிலிருந்து உங்கள்கிட்ட விடைபெற்றுக்கிறேன். கடைசியாக வந்து நான் வந்து சொல்ல வர ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ரெண்டு பேர் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க யார் அப்படின்னா பொதுவாகவே ஒரு முன்னேறக்கூடிய விஷயங்களை வந்து இந்த நம்ம சமூகத்தில் வந்து ஒரு சின்ன கணக்கு எடுத்திருக்காங்க. 2% மனிதர்கள் தான் இந்த உலகத்தை வழிநடத்தி செல்கிறார்கள் அப்படின்னு. அவங்க யாருன்னா இந்த ஆண்டர்பிரனர்ஸ். இன்றைக்கி எங்கே பாருங்கள், ஒரு கவர்மெண்ட்ஸ் கூட பெரிய ஆண்டர்பிரனர் சொல்கிறவங்க தான் கேட்குது. சரிங்களா, இதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் அது மாதிரி வந்து இன்றைக்கி நமக்கு வேலை கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆண்டர்பிரனர்ஸ்னால் வெறும் வியாபாரிகள் மட்டும் கிடையாது. ஒரு நிறுவனங்களை உருவாக்குபவர்கள், ஒரு மிகப்பெரிய அரசியலிருந்து கூட வந்து ஒரு கட்டமைப்புகளை உருவாக்குற எல்லாமே ஆண்டர்பிரனர்ஸ் தான் அப்படி தான் சொல்ல முடியும். ஒரு கட்டமைப்பை உருவாக்குவர்கள், ஒரு பெரிய மாற்றங்களுக்கான விதைகளை போடுவர்கள் எல்லாமே ஆண்டர்பிரனர்ஸ் தான். இது வந்து 2% தான் ஒரு சமூகத்தில். அந்த 2% மனிதர்கள் தான் உலகத்தை வழிநடத்தி செல்கிறார்கள். ஆனால் இந்த வயசில் ஒரு 18லேருந்து ஒரு 25-30 வயசுக்குள்ளே அந்த 2%க்குள்ளே வரக்கூடிய சக்தி வந்து அத்தனை பேருக்கும் இருக்குது. நாம் இந்த மனத்தடையினால் வந்து என்ன பண்ணுறோம்னா, இது எனக்கு முடியாது, எனக்கு சரி வராது, எனக்கு வந்து இந்த வாய்ப்பே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து என்ன பண்ணுறோம்னா, அதை வந்து நம்ம ரொம்ப ஒரு சாதாரண வாழ்க்கையை நோக்கி நம்ம போயிடுறோம். அதை மட்டும் நீங்கள் நம்புங்க. அந்த 2% உலகத்தை மாற்றக்கூடிய அந்த சமூகத்துக்குள், அந்த கூட்டத்துக்குள் நானும் இருக்கிறேன். அதற்கான தேடல் எனக்கு வேண்டும்னு நீங்கள் மனசு வைங்க. உங்களுக்கான வாய்ப்பு வந்து உங்களை தேடி வரும். இன்று தொழில் முனைவுக்கான காலகட்டம். தமிழ்நாட்டை வந்து நாம் உலகத்தின் சிறந்த ஒரு தொழில் முனைவு மாநிலமாக மாற்ற வேண்டும். அதற்கான அத்தனை முயற்சிகளை முதல்வர்கள் எடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு வந்து பல வாய்ப்புகள் இங்கே இருக்கிறது. அந்த வாய்ப்புகள் எல்லாம் இன்னும் நாங்கள் என்னென்ன ஸ்கீம்ஸ் வச்சுருக்கோம், என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கோம், எனக்கு அடுத்து பேச வரவங்க சொல்லுவாங்க. நீங்கள் அனைவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் முனைவர்களாக வருவதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மிகப்பெரிய வாய்ப்பை எனக்கு இங்கே வழங்கிய அன்பு நண்பர் மனுஷபுத்திரன், கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்களுக்கு எனது அன்பும் நன்றிகளும் கலந்த வணக்கங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.